So types of fraction பார்த்துட்டு இருக்கோம். Last videoல unit fraction பார்த்தோம். இந்த வீடியோல proper fraction பார்க்க போறோம். So fractionோட definition கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். So it is a part of a whole. So part of a whole ன்றதுக்கு என்ன மீனிங் பார்க்கலாம் இப்போ. So இங்க ஒரு circle போட்டிருக்கோம். So இந்த circle நீங்க எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்னா one whole in meaning. இப்போ ரெண்டு circle இருந்ததுன்னா complete circle இருந்ததுன்னா அதை வந்து two whole ன்னு நம்ம மீனிங் எடுத்துக்கணும். So இங்க ஒரு circle ஃபுல்லா complete circle இருக்கனால எதுவுமே நம்ம டிவைட் பண்ணல. ஸோ ஹோல் சர்க்கிள் எடுத்திருக்கோம். ஸோ விச் மீன்ஸ் இது வந்து ஒன் ஹோல். ஸோ செகண்ட் இந்த ஃபிகர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து 3 பாக்ஸாக நம்ம வந்து டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 3 ஈக்குவல் பாக்ஸ். இங்கே வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது 3 ஈக்குவல் பாக்ஸ். ஸோ அந்த 3 பார்ட்ஸ் ஈச் பாக்ஸையும் நம்ம எப்படி சொல்கிறோம்னா பார்ட்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ராக்ஷன் வந்து ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஹோல். ஹோல்னா the entire collection மொத்தமாக சேர்த்து அந்த சர்க்கிளை தான் ஒன் ஹோல்னு சொல்லியிருக்கோம். இங்கே டிவைட் பண்ணிக்க 3 ஈக்குவல் பார்ட்ஸ் டிவைட் பண்ணியிருக்கோம். ஈச் பாக்ஸையும் நம்ம என்ன சொல்கிறோம்னா பார்ட். ஸோ செகண்ட் ஃபிகரில் வந்து 3 ஈக்குவல் பார்ட்ஸ் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஈச் பாக்ஸையும் நம்ம பார்ட்னு சொல்லியிருக்கோம். தேர்ட் ஃபிகரில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பார்ட் வந்து நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் பார்ட் ஆஃப் த என்டையர் திங் விச் மீன்ஸ் ஸோ இதை தான் வந்து பார்ட் ஆஃப் த ஹோல்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ராக்ஷனல் டெஃபினிஷன் பார்த்தா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஹோல். ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு பார்ட் ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தம் எத்தனை பார்ட்ஸ் இருக்குன்னா 3 பார்ட்ஸ் இருக்குது. 1 2 and 3 அதுதான் டினாமினேட்டரில் போட்டிருக்கோம். எத்தனை பார்ட் ஷேடாக இருக்கோ அதுதான் நியூமரேட்டரில் போட்டிருக்கோம். ஸோ இதை நம்ம எப்படி கால் பண்ணுவோம்னா ஒன் பார்ட் ஆஃப் த ஹோல். ஸோ அங்கே ஒன் பார்ட் ஆஃப் த ஹோலில் வந்து நம்ம எதை கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ கன்சிடரிங் ஒன் பார்ட் அவுட் ஆஃப் 3. ஸோ அந்த 3 தான் டினாமினேட்டரில் போட்டிருக்கோம். ஸோ லாஸ்ட் ஒன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நம்ம எத்தனை பார்ட் வந்து கன்சிடர் பண்ணியிருக்கோம்னா 2 பார்ட். பிகாஸ் நம்ம 2 இது ஷேட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 பார்ட் கன்சிடர் பண்ணியிருக்கோம் அவுட் ஆஃப் எத்தனை 3 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது. 1 2 and 3 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதான் டினாமினேட்டரில் 3 போட்டிருக்கோம். எத்தனை பார்ட் ஷேடாக இருக்கோ அதான் வந்து 2. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 and 3 இருக்குது. ஸோ அதான் டினாமினேட்டரில் 3 போட்டிருக்கோம். டினாமினேட்டர் விச் மீன்ஸ் அந்த டவுன் பார்ட் அதான் டினாமினேட்டர் அங்கே 3 போட்டிருக்கோம். 3 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்குனால டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் தான் கீழே எழுதுவோம். ஸோ எத்தனை பார்ட் ஷேடாக இருக்குது 1 and 2 அதான் வந்து இங்கே நியூமரேட்டரில் எழுதிருக்கோம். நியூமரேட்டர் வந்து டாப்பில் தான் எழுதுவோம். ஸோ எத்தனை பார்ட் வந்து ஷேட் பண்ணியிருக்கோம் அத்தனை பார்ட் எழுதிருக்கோம் விச் இஸ் 2/3. ஸோ இதுதான் ஃப்ராக்ஷனல் டெஃபினிஷன் விச் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஹோல். ஸோ எ ஃப்ராக்ஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் அ ஹோல். ஸோ இது வரைக்கும் வந்து யூனிட் ஃப்ராக்ஷன் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்துட்டு. இப்போ வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட டெஃபினேஷன் பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா when the numerator of a fraction is less than the denominator then the fraction is called a proper fraction. ஸோ யூனிட் ஃப்ராக்ஷன் பார்க்கும்போது நியூமரேட்டர் கண்டிப்பாக வந்துட்டு 1 இருக்கணும்னு பார்த்தோம். பட் வேற இங்கே ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் வந்து இட் ஷுட் பி லெஸ் தென் த டினாமினேட்டர். அண்ட் டு ரிமெம்பர் 2 points in ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஃப்ராக்ஷன் இஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆர் ஆல்வேஸ் லெஸ் தென் அ ஹோல். ஹோல்ன்றது த என்டையர் திங். அதில் நம்ம வந்து ஷேடட் பார்ட் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ஆப்வியஸாக வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வந்து ஆல்வேஸ் லெஸ் தென் அ ஹோல். ஸோ இங்கே என்ன வந்து நீங்கள் நோட்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டர் இஸ் லெஸ் தென் அ டினாமினேட்டர்னு பாருங்கள். ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பாருங்கள். 1/2 1/3 3/4 2/3. நம்ம வந்து பாயிண்டில் 2 ரிமெம்பரில் வர பார்த்தோம். யூனிட் ஃப்ராக்ஷன் இஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பார்த்தோம். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் 2 எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூனிட் ஃப்ராக்ஷன். பிகாஸ் நியூமரேட்டரில் வந்து நம்பர் 1 இருக்குது. அப்படி இருந்தால் அது வந்து யூனிட் ஃப்ராக்ஷன் பார்த்தோம். அதையும் சேர்த்து தான் எக்ஸாம்பிளில் போட்டிருக்கோம். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனோட டெஃபினேஷன் பார்க்கும்போது நியூமரேட்டர் வந்து இட் ஷுட் பி லெஸ் தென் த டினாமினேட்டர்னு பார்த்தோம். இங்கே 1/2 இருக்குது விச் மீன்ஸ் 1 வந்து லெஸ் தென் 2. இது வந்து நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். நியூமரேட்டர் வந்து லெஸ் தென் டினாமினேட்டர் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் லெஸ் தென் டினாமினேட்டர், நியூமரேட்டர் லெஸ் தென் டினாமினேட்டர். அதே மாதிரி இங்கேயும் 2/3 பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் வந்து லெஸ் தென் டினாமினேட்டர். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த 2 ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா யூனிட் ஃப்ராக்ஷன் பிகாஸ் நியூமரேட்டர் 1. ஸோ ரிமெம்பரில் பார்த்தோம் யூனிட் ஃப்ராக்ஷன் இஸ் ஆல்வேஸ் அ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லிட்டு. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் லெஸ் தென் அ ஹோல். இப்போ 1/2ன்றது ஹாஃப். ஒன் ஹோல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா த என்டையர் நம்பர் 1. ஹாஃப்ன்றது அதை கூட கம்மி தான். ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர் ஆல்வேஸ் லெஸ் தென் அ ஹோல். ஹோலை கம்பேர் பண்ணும்போது 1/2 வந்து கம்மி. ஸோ 1/3 லெஸர் தான், 3/4 லெஸர் தான் 2/3. ஸோ எனி நம்பர் நியூமரேட்டர் வந்து லெஸ் தென் த டினாமினேட்டர் எடுத்து பாருங்க. ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் அ ஹோலாக தான் இருக்கும்.
So when the numerator of a fraction is less than the denominator, then the fraction is called a proper fraction. இது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா யூனிட் ஃபிராக்ஷன் வந்து is always a proper fraction because யூனிட் ஃபிராக்ஷன்ல வந்து numerator கண்டிப்பா வந்து 1 இருக்கும் and denominator வந்து it is a positive integer and second point வந்து பார்த்தீங்கன்னா proper fractions are always less than a whole. So one whole கம்பேர் பண்ணும்போது always proper fraction வந்து கம்மியா தான் இருக்கும். I mean the numerator வந்து lesser than the denominator. Thank you for watching this video.